மத்திய வங்கியின் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. 90 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டுள்ள இந்த பிரேரணை நேற்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். අපේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු 90 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் அதனை கையளித்துள்ளோம். 100 நாட்களுக்குள் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி குற்றமாக கருதப்படும் 4500 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய சிங்கப்பூர் பிரஜையான மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு கூறியுள்ளோம். அதனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய பின்னர் ஜனாதிபதியிடம் வழங்க உள்ளோம். எனவே எமது நாட்டின் நீதி முறைமையின் தலைவரை ஜனாதிபதியினால் விரைவில் நீக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் என நம்புகிறோம். රටේ සමස්ත මූල්‍ය ක්‍රමේ ප්‍රධානියම ඉවත් කරන්න පුළුවන් වෙයි. The Prime Minister is ignoring the laws. பிரதமர் சட்டங்களை புறந்தள்ளி தண்டனைகளிலிருந்து விடுபடுகிறார். இது ஒரு வெட்கக்கேடான விடயமாகும். மத்திய வங்கி ஆளுநரின் மருமகன் பங்கு சந்தை முறைகளை முறைகேடு செய்ததாக வரலாறு இருக்கிறது. அவர் பொதுமக்களின் பணத்தை விரயப்படுத்துகின்றமை அப்பட்டமாக தெரிகிறது. மக்களின் இந்த பணத்தை சுரண்டும் வெட்கமில்லாதவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட வேண்டும். And brought before the law.